நான் உங்களை பார்த்து வந்துட்டேன். நான் திரும்பி திரும்பி பார்க்க விரும்பல. நான் எப்போ உங்களை பார்த்தோன்னா இனிமேட்டு நான் உங்களை பார்த்து தான் நடக்க போகிறேன். அதனால இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதே ஹெச்ஆர் ஃபோன் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், இல்லை என்னால் திரும்பி வந்து கன்வெர்ட்டட்னு மாற்ற முடியாது, எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட எந்த சோர்ஸுமே கிடையாது. நான் என்னோடய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் கடவுள் வந்து ஒரு வைராக்கியத்தை வந்து கொடுத்தாரு. நீ வந்து நில்லு, நான் உன் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்ச உடனே அந்த ஹெச்ஆர் இன்னொரு நாள் கொடுத்து கால் பண்ணி, உங்களுக்கு வேலை ஓகே ஆயிடுச்சு. அதாவது ஹெச்டிஎஃப்சியில் இருக்க ஹெட் ஹெச்ஆர் வந்து உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் மெயில் கொடுத்தாரு. அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் மெயில் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் இந்த பைபிள் காலேஜ் என்னுடைய லைஃப்பில் வர்றதுக்கும் என்னோட பாஸ்டர் வந்து ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் யோசித்தேன், போகலாமா வேணாவா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ போ அப்படின்னு சொன்னாங்க. என்னோட சபையிலையும் இந்த ஏல் பெத்தல் ஃபேமிலியிலையும் நான் பார்த்தது காமனான ஒரே விஷயம் என்னென்னா, ஆவியானவர். அவர் எந்த இடத்துலையும் மாறாதவராக இருந்தார். நான் எந்த ஆவியானவரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த வார்த்தைகளை நான் இங்கே கேட்க முடிஞ்சது. என்னோட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அந்த ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மூலக்கூறு வந்து இந்த இடத்துல எனக்கு நிறைய கிடச்சிது. அதுக்காக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். என்னோட லைஃப்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான். மேபி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு யார் இல்லாமல் வேணா இருக்கலாம், உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இல்லாமல் வேணா இருக்கலாம். ஆனால் உங்கள் கூட ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதும், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எண்ண முடியாத அதிசயங்களை கடவுள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்போ நான் ஒரு நல்ல பேங்க்கில் வேலை செய்கிறேன். என்னுடைய இந்த சூழ்நிலை